அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த பாடத்தில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வாரிசுரிமை சட்டங்களை பற்றி பார்த்து வருகிறோம். ஆரம்பத்தில் வாரிசுரிமையுடைய சட்டங்களை பார்த்தோம். அதாவது யார் யாருக்கு எவ்வளோ பங்கு கிடைக்கும், அசபாக்கள்னா யார், நிர்ணயித்த பங்குகளை பெறக்கூடியவர் யார் என்கிற விவரங்களை பார்த்துவிட்டு அந்த விவரங்கள் அடிப்படையில் சில கணக்குகளை போட்டு இவரோடு இவர்கள்லாம் இருந்தால் என்ன கிடைக்கும், இவர்களோடு அவர்கள் சேர்ந்திருந்தால் என்ன கிடைக்கும் என்று பலவிதமான சின்ன சின்ன கணக்குகளை போட்டு நம்ம பார்த்தோம். இப்போ இந்த வாரிசு ஒரு வாரிசு இல்லாதவங்கள்லாம் இருப்பாங்க. இப்போ நம்ம என்ன வாரிசுன்னு பார்த்தோமோ இவர்களில் ஒருத்தருமே இருக்க மாட்டாங்க. அப்போ அந்த சொத்தை என்ன செய்கிறது, அதனுடைய விவரத்தையும் பார்க்க வேண்டி இருக்கிறதுனால நம்ம அந்த விஷயத்தை அறிந்து விட்டு மறுபடியும் என்ன செய்வோம், கணக்குகளுக்கு போகணும். அதுக்கு முதல்ல என்ன செய்வோம்னா பழைய பாடத்தை நம்ம ரிப்பீட் பண்ணிக்கிடுவோம். அதாவது ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன மாதிரி பங்கு கிடைக்கும், நம்ம படித்தது தான் இது. ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன மாதிரி பங்கு கிடைக்கும் இதை இந்த டிஸ்பிளே பாருங்கள். இதில் ஒருத்தர் இறந்துட்டார். இறந்து விட்டால் அவருடைய தந்தைக்கு என்ன கிடைக்கும், அவருக்கு 3 நிலை இருக்குது. நல்ல மனசில் ஞாபகம் வச்சுக்கணும். தந்தை, அதாவது இறந்தவருக்கு தகப்பனார் இருக்கிறார். இந்த தகப்பனாருக்கு எவ்வளோ கிடைக்கும் என்றால் ஒரே ஒரு வகையான பங்கு அவருக்கு கிடைக்காது, 3 வகையில் அவருக்கு கிடைக்கும். எப்படி கிடைக்கும்னா, ஒருத்தர் இறந்துட்டார்ல, அவர் தகப்பன் இருக்கார். தகப்பன் இருக்கும்போது அந்த இறந்தவருக்கு மகனும் இருக்கிறார். தகப்பன் மட்டும் இருக்கலை, தகப்பனோட யார் வந்தால் இவருடைய பங்குல வித்தியாசங்கள் வருமோ அதுகளை மட்டும் நம்ம பார்க்குறோம். இப்போ தகப்பனார் இருக்கிறாரு, தகப்பனோட மகனும் இருக்கிறார். அப்படி இருந்தால் தகப்பனுக்கு கிடைக்கிற பங்கு 6/1. இந்த போட்டிருக்கோம்ல தந்தை, இந்த இறந்தவருக்கு தந்தை. இது தந்தைன்னா யாருக்கு தந்தை, ஒரு ஆள் இறந்துட்டார், அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். இறந்தவருக்கு தகப்பனார் இருக்கிறார். தகப்பனார் மட்டுமா இருக்காருன்னா இல்லை, தகப்பனாரோட அந்த இறந்தவருக்கு மகன், இவருக்கு மகன் இல்லை. இந்த தகப்பண்டு போடுறோம் அவருக்கு மகன் இல்லை. அதாவது யார் இறந்து போனாரோ அவருக்கு தகப்பனும் இருக்கிறார், மகனும் இருக்கிறார். அப்படி இருந்தால் இந்த மகன் இருக்கிற காரணத்தினால தகப்பனாருக்கு 6/1 கிடைக்கும். இந்த முதல்ல போட்டிருக்கோம்ல, மகன் இருந்தால் 6/1. மகன் இருந்தால்ங்கிறது அந்த நிலவரம். இவருக்கு என்ன கிடைக்கும், இப்போ 6/1 கிடைக்கும். எப்பவும் 6/1 கிடைக்கும்னா அப்படி இல்லை. இப்போ தகப்பனார் ஒருத்தர் இறந்துட்டார், தகப்பனார் இருக்கார், மகன் இல்லை, மகள் தான் இருக்கிறாங்க. இறந்து போன ஆளுக்கு தகப்பனார் இருக்கிறாரு, அதோட மகள் இருக்கிறாங்க, மகன் கிடையாது. அப்படி இருந்தால் மகள் இருந்தால்தான் என்ன விளைக்கிறன்னு, மகன்லாம் இல்லைன்னு விளைக்கிறணும். தந்தை ஒருத்தர் இறந்து போன ஆளுக்கு பாப்பாவும் இருக்கிறாங்க, மகளும் இருக்கிறாங்க இறந்து போனவருக்கு. அப்படி இருந்தாலும் தகப்பனாருக்கு என்ன கிடைக்கும், மீதியை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஆம்பளை தான் எடுத்துக்கிடுவாங்க. இப்போ மகள் இருக்கிறதுனால அவங்க மீதியெல்லாம் எடுத்துக்கிற முடியாது. அது ஒரு தகப்பனுக்கு தான் போய் சேரும். அதனால் மகள் இருந்தால் என்ன செய்யணும்டா, தகப்பனாருக்கு 6/1 கிடைக்கும், அசபாவும் கிடைக்கும். ப்ளஸ் அசபா. அசபான்னா என்ன, இந்த மகளுக்கு கொடுத்தது போக இவருக்கு 6/1 கொடுத்தது போக மீதி ஏதாவது இருந்தால் அதையும் எடுத்துக்கிறார். ப்ளஸ் 6/1 தகப்பனாருக்கு கிடைக்கும். அதோடு என்ன கிடைக்கும், அந்த மீதி ஏதாவது இருந்தால், மீதம் ஏதாவது இருக்கும் என்று சொன்னால் அந்த மீதத்தை அவர் எடுத்துக்கிறார். இது ஒரு விஷயம். ஒருத்தர் இறந்துட்டார், தகப்பனார் இருக்கிறார், ஆனால் இறந்தவருக்கு ஆம்பளை பிள்ளையும் இல்லை பொம்பளை பிள்ளையும் இல்லை. இறந்தவருக்கு யாரும் இல்லை, ஆம்பளை பிள்ளையும் இல்லை பொம்பளை பிள்ளையும் இல்லை, தகப்பனார் தான் இருக்கார். வேறு வேறு இப்போ புருஷன் பொண்டாட்டி அதெல்லாம் இருப்பாங்க, அது வேறு பிரச்சனை இல்லை. இவங்களுக்கு மட்டும்தான், இவங்க இருந்தால் மட்டும்தான் தகப்பன் பங்கில் பாதிப்பு வரும். அப்போ ஒருத்தர் இறந்தவருக்கு தகப்பனாரும் இருக்கிறாரு, மகன் இருக்கிறாரு, 6/1. தகப்பனார் இருக்கிறாரு, மகள் இருக்கிறாங்க, மகன் இல்லை. அப்போ என்ன செய்யும், 6/1 கிடைக்கும், மீதி அவர் எடுத்துக்கிடுவார்.
இறந்து போனவருக்கு தகப்பனார் இருக்கார், இறந்தவருக்கு பிள்ளை இல்லை. அப்போ இந்த தகப்பனாருக்கு 6ல் 1 3ல் 1ங்கிற கணக்கெல்லாம் கிடையாது. எல்லாத்தையும் அவர்கிட்ட கொடுத்துட வேண்டியதான். கணவன் மனைவி இந்த மாதிரி பங்கெல்லாம் பிரித்து கொடுத்தது போக என்ன மிச்சமாக இருக்கிறது அப்படி எடுத்துக்கிறார். அப்போ தகப்பனுக்கு 3 நிலை இருக்கிறது. தகப்பனுக்கு பங்கு போகிறத என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டு தகப்பன் இருக்கார், இவருக்கு என்ன பங்கு போடுறதுன்னா எதை கவனிக்கணும்? இறந்த போனாருக்கு மகன் இருக்க மகனோ நிறைய மகன்கள், ஒரு மகன் எது இருந்தாலும் சரி, மகனும் மகளும் சேர்ந்து இருந்தாலும் சரி, மகன்கிற கான்செப்ட் வந்து விட்டது என்று சொன்னால் இவருக்கு 6ல் 1 கணக்கு மட்டும்தான் முடிஞ்சு வச்சு கதை. மகனே இல்லை, இறந்தவருக்கு ஆம்பளை பிள்ளை இல்லை, தகப்பனார் இருக்கிறாரு, இறந்து போனவருக்கு மகள் இருக்கிறாங்க. இப்போ மகளுக்கு என்ன செய்வோம்? ஒரு மகளுக்கு பாதியை கொடுத்துருவோம். இவருக்கு என்ன செய்யும்? 6ல் 1 தானே, 6ல் 1 கொடுத்துருவோம். மீதி எவ்வளோ மிச்சம் இருக்கு? இப்போ 6ல் 1ன்னா 6 பங்கு வைக்கிறீங்க, பாதி மகளுக்கு கொடுத்துட்றீங்க, 6ல் 1 இவருக்கு 1, அப்புறம் 2 மிச்சம் இருக்குது, அதே இவர் எடுத்துக்கிறார். அவ்வளோதான். 6ல் 1 ப்ளஸ் மிச்சம், ப்ளஸ் மிச்சம்னு எடுத்துக்கிறணும். அப்போ தகப்பனாருக்கு இறந்தவருக்கு தகப்பன் ப்ளஸ் மகள், வேறு வேறு வாரிசுகள் இருக்கிறது இவங்களை பாதிக்காது. இவங்க இருந்தால் மட்டும்தான் பாதிக்கும். அப்போ தகப்பனும் மகளும் இருந்தார்கள் என்று சொன்னால் அப்போ தகப்பனுக்கு பங்கு வைக்கும்போது என்ன செய்யணும்? 6ல் 1 போட்டுருன்னு கணக்கெல்லாம் பார்த்து முடிச்ச பிறகு மிச்சம் இல்லாட்டி விட்டுற வேண்டியதுதான். மிச்சம் வந்துச்சுன்னு சொன்னால் அதை இங்கே அவர்கிட்ட கொடுத்துட வேண்டியது. இது தகப்பனுக்கு உள்ளது. அப்போ இறந்து போன ஆளுக்கு ஆம்பளை பிள்ளையும் இல்லை, பொம்பளை பிள்ளையும் இல்லை. அப்போ என்ன செய்யணும்? தகப்பனாருக்கு பங்கு போடக்கூடாது. 6ல் 1 3ல் 1 ஒரு போடக்கூடாது. அவர் பேசாமல் வச்சு மற்றவங்களுக்கு பங்கு போடணும். போட்டு விட்டு எவ்வளோ மிச்சம் இருக்கோ அவர்கிட்ட கொடுத்துட வேண்டியதான். அப்போ தந்தைக்கு உள்ளது இதை மனசில் வச்சுக்கிறங்க. இந்த ஒரு இமேஜாக கூட எடுத்து வச்சுக்கிறங்க. இந்த மாதிரி ஒரு சார்ட்டை போட்டு தகப்பன் தந்தைக்குள்ள பங்கு என்ன என்றால், மகன் இருந்தால் மகன்டா இந்த தந்தைக்கு மகன் விளங்கிக்கிற கூட நல்லா விளங்கிக்கிறேன்னு. இந்த உறவெல்லாம் செத்தவனுக்கு தான். நான் தந்தை மகன் பிள்ளைலாம் போடுறலாம் யாருக்கு? மூத்தா போன ஆளுடைய வச்சு தான் இந்த உறவு பேரலாம். அப்போ இறந்தவருக்கு தந்தை இருந்தால், தந்தையும் மகனும் இருந்தால் தந்தைக்கு பங்கு 6ல் 1, இறந்தவருக்கு தந்தையும் மகளும் இருந்தால் 6ல் 1 மிச்சம் இருந்தால் மிச்சமும். இறந்தவருக்கு மகனும் இல்லை தந்தை மட்டும்தான் இருக்கார். பங்காளியில் கொடுத்தது போக மீதி எல்லாத்தையும் அவர்கிட்ட கொடுத்துட வேண்டியதான். இது ஒரு தகப்பனுடைய பங்காச்சா. தகப்பன் பங்குக்கு அப்புறம் சகோதரி. அடுத்து என்ன செய்யுங்க? சகோதரி எடுத்துக்கிறங்க. இந்த சகோதரிக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டால், சகோதரிக்கு பங்கு கிடைக்கிறதுக்கு நிறைய கண்டிஷன் இருக்குது. இப்போ சகோதரி ஒருத்தனுக்கு அக்கா இருக்கிறாங்க, இறந்து போன ஆளுக்கு அக்கா இருக்கிறாங்க, நல்ல தங்கச்சி இருக்கிறாங்க. இவங்களுக்கு எப்போ கிடைக்கும் என்று கேட்டால், இறந்து போனவருக்கு மகன் மகள் தந்தை இவங்களாம் இல்லாமல் இருக்கணும். இவங்களாம் இருந்தால் சகோதரிக்கு இல்லாமல் போயிடும். நல்ல வேலைக்கு இறந்து போன ஆளுக்கு ஒரு அக்காவோ தங்கச்சி இருக்கிறாங்க, ஆனால் இறந்து போன ஆளுக்கு யாழ் இல்லை, அவங்களுக்கு மகனும் இல்லை மகளும் இல்லை வாப்பாவும் இல்லை, சகோதரி தான் இருக்கிறாங்க. வேறு ஆளுக்கு இருக்கிற பற்றி பிரச்சனை இல்லை. இப்படி சகோதரி இருந்தார்களே ஆனால் அப்போ அவங்களுக்கு மகள் அந்தஸ்தில் உங்களை வச்சு பாதி கொடுத்துடணும். சகோதரிக்கு எவ்வளோ பங்கு? சகோதரி ஒத்த சகோதரி இருந்தார்கள் என்று சொன்னால் அவங்களுக்கு சகோதரன் சொத்தில் எவ்வளோ கிடைக்கும்? பாதி கிடைக்கும். எப்போ கிடைக்கும்? மகன் இருக்கக்கூடாது, மகளும் இருக்கக்கூடாது. இவங்கெல்லாம் இருந்தால் சகோதரி கிடைக்கவே கிடைக்காது. இறந்து போனவருக்கு மகன் இருந்தால் மகள் இருந்தால் பாப்பா இருந்தால் சகோதரி போயிட்டு வாமான்ற வேண்டியதான். அப்போ இறந்து போன ஆளுக்கு அக்காவை தங்கச்சி இருக்கிறாங்க. அதே நேரத்தில் இறந்தவருக்கு என்ன இல்லை? மகன் மகள் தந்தை இவங்கெல்லாம் இல்லை என்று சொன்னால் 2ல் 1, அதாவது பாதி. அந்த இறந்தவருடைய சொத்தில் எவ்வளோ செய்யும்? சரி பாதி சகோதரிக்கு போயிடும். சரி, அதாவது இது ஒரு சகோதரி இருந்தால், இறந்து போன ஆளுக்கு 2 3 10 சகோதரி இருக்கிறாங்க, ஒன்றுக்கு மேலே. இறந்து போன ஆளுக்கு 5 சகோதரி இருக்கிறாங்க, 3 சகோதரி இருக்கிறாங்க, 2க்கு அந்த சட்டம் தான். எத்தனை சகோதரி இருந்தாலும் சரி தான். நிறைய இருந்தாங்கன்னு சொன்னால் அப்போ எப்போ பங்கு கிடைக்கும்? மகன் இருக்கக்கூடாது, மகள் இருக்கக்கூடாது, தந்தை இருக்கக்கூடாது. இப்படி இல்லாமல் இருந்தால் அவங்களுக்கு ஒன்றுக்கு மேல் அந்த சகோதரி இருக்கிறாங்க. சகோதரி எத்தனை பேர் இருக்காங்க? 2 இருக்கிறாங்க, ஒன்று அதில் 20 பேர் இருக்கிறாங்க. பிரச்சனை 2க்கு 1க்கு மேலே இருந்தால் அவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து 3ல் 2 சகோதரன் சொத்தில் 3 பங்கு வச்சு 2 பங்கை
இந்த சகோதரிக்கு கொடுத்துடணும். 2 சகோதரி இருந்தாங்கன்னா ஆளுக்கு ஒன்று கொடுத்துருவோம். நிறைய சகோதரி இருந்தாங்கன்னா அதை டிவைட் பண்ணி என்ன செய்வோம், அதை கொடுப்பான். அந்த 3/2 தான் அவங்க எல்லாரும் சமமாக பங்கு வச்சுக்கிறணும். அப்போ சகோதரிக்கு 2 பங்கு வருது. என்ன பங்கு வருது? ஒத்த சகோதரிக்கு பாதி, நிறைய சகோதரி இருந்தால் 3/2. ஆனால் இந்த 2ம் கிடைப்பதற்கு கண்டிஷன் என்ன? இறந்து போனவருக்கு மகனோ மகளோ தந்தையோ இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் தான் இந்த மாதிரி கிடைக்கும். சரி, இறந்து போன ஆளுக்கு வந்து மகனும் இல்லை, மகளும் இல்லை, வாப்பாவும் இல்லை, இந்த சகோதரியோட சகோதரனும் இருக்கிறாங்க. இறந்து போன ஆளுக்கு என்ன செய்கிறாங்க? இறந்து போன ஆளுக்கு சகோதரன், இவருக்கு சகோதரன் தான் வருவாங்க. அப்போ இறந்து போன ஆளுக்கு வந்து ஒரு அக்காவும் இருக்கிறாங்க, ஒரு தம்பியும் இருக்கிறாங்க. இப்படி இருந்தாங்கன்னு வைங்க. இப்போ சகோதரியுடைய பங்கு என்ன வரும்னு கேட்டால், இந்த 2ல் 1, 3ல் 2ங்கெல்லாம் கிடையாது. அப்போ என்ன செய்யணும்? ஆணுக்கு 2, பெண்ணுக்கு 1 பிரிச்சிட வேண்டியதான். அதாவது இந்த ஒருத்தர் இறந்து போனவருக்கு சகோதரனும் இருக்கிறாங்க, சகோதரியும் இருக்கிறாங்க. ஆனால் கண்டிஷன் என்ன? மகன், மகள், தந்தைலாம் இருக்கக்கூடாது. அப்படி இருப்பார்களே ஆனால் அந்த சொத்தை எப்படி பிரிக்கணும்? 3 சகோதரனா சரி, 2 சகோதரியா, அப்போ 8 பங்கு வை. 3 சகோதரன்னா ஒரு 6 எண்ணிக்கிடுவோம், 2 சகோதரனா ஒரு 2 போட்டுக்கிடுவோம். அப்போ 3 3 6 8 பங்கு. 8 பங்கு எடுத்து என்ன செய்யணும்? 3/2 தானே வைக்கணும். இவனுக்கு 8ல் வந்து இவனுக்கு 6, அவங்களுக்கு 1 1 2. ஆம்பளைக்கு 2 2, பொம்பளைக்கு 1 1, 8 முடிஞ்சு போச்சு. இப்படி பங்கு வைக்கணும். அப்போ சகோதரிக்கு பங்கு கிடைக்கிறதுக்கு இந்த கண்டிஷன் இருக்குது. இவங்களில் யாராவது இருந்தால் சகோதரிக்கு பங்கே கிடையாது. இறந்து போனாலுக்கு சகோதரி, ஒரு மகன், சகோதரி வரவே கூடாது. இறந்து போனாலுக்கு ஒரு சகோதரி, ஒரு மகள் இருக்கும். சகோதரிக்கு வேலை என்னப்போன்றாங்க. இறந்து போனாலுக்கு சகோதரி, தகப்பன், சகோதரி கிடையாது. அப்போ இறந்து போன ஆளுக்களுக்கு அண்ணன் இருந்தாலும் சரி, தங்கச்சி இருந்தாலும் சரி, அவங்களுக்கு பங்கு இல்லாமையே போகும். எப்போ? இவங்களில் யாராவது இருந்தால், அதாவது மகன், மகள், தந்தை. அந்த சகோதரிக்கு மகன் விளங்கிடக்கூடாது. என்ன ஞாபகம்? மகன்னா யாருக்கு மகன்? மூத்தா போன ஆளுக்கு. இறந்து போன ஆளுக்கு சகோதரியும் இருக்கிறாங்க, இறந்து போனவருக்கு மகனும் இருக்கிறாங்க. சகோதரி லிஸ்ட்டில் எடுக்க மாட்டான், போயிட்டு வாமான்ருவோம். சரியா? அப்போ சகோதரிக்கு வந்து இந்த 3 போட்டிருக்கோம்ல, 3ஓட இன்னொரு பங்கு, இன்னொரு வந்து 4 கணக்கு வைக்கணும். 3 போட்டிருக்கிறோம். இந்த மேலே சொன்னவர்கள் இருப்பார்களேயானால் 0, அது ஒரு நிலைமை. சகோதரிக்கு 4 நிலைமை. கிடைக்கிற 3 நம்ம போட்டிருக்கிறோம், கிடைக்காதுன்னு ஒரு நிலைமை தானே. அப்போ அந்த சகோதரிக்கு வந்து ஒருத்தருக்கு சகோதரி இருக்கிறாங்க, அதோட மகன், சகோதரி அதோட மகள், சகோதரி அதோட தந்தை, அப்படி இருப்பார்களேயானால் சகோதரிக்கு நில், சகோதரிக்கு ஒன்றும் இல்லை. அது ஒரு நிலைமை. 4 நிலைமை. அப்போ அவங்களில் ஒருத்தர் இல்லாவிட்டால் என்ன நிலைமை? அது 3 நிலைமை. ஒரு சகோதரின்னா பாதி, 2ல் 1, 1க்கு மேல் உள்ள சகோதரி என்றால் 3ல் 2. 3ல் 2 எடுத்து அவங்க ஆணுக்கு 2, பெண்ணுக்கு 1 என்ன செய்வாங்க? அந்த சகோதரி தானே, 3ல் 2 எடுத்து எத்தனை சகோதரி இருக்கிறாங்களோ அவங்க பிரிச்சுக்கிடுவாங்க, சமமாக ஈக்குவலாக பிரிச்சுக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் சகோதரியும் இருக்கிறாங்க, சகோதரனும் இருக்கிறாங்க. ஒரு ஆம்பளை வந்துட்டான்னு சொன்னால் அந்த பங்கு கிடைக்காது. சகோதரியும் இருக்கிறாங்க, சகோதரனும் இருந்தார்கள் என்று சொன்னால் அப்போ இவங்களுக்கு வந்து இவனுக்கு ஆணுக்கு 2, பெண்ணுக்கு 1 என்கிற அடிப்படையில் பிரித்து கொடுத்துடணும். இதுதான் சகோதரி பங்கு. தகப்பன் பங்கு மனசில் ஞாபகத்தில் வச்சுக்கிறங்க. சகோதரிக்கு என்ன கிடைக்கும் என்பதை என்ன செய்யுங்க, மனசில் நல்லா பதிய வச்சுக்கிறங்க. அடுத்ததாக சகோதரன். அடுத்து என்னது? சகோதரன். சகோதரனுக்கு வந்து 3 நிலைமை. 3 நிலைமை என்னன்னு கேட்டால், ஒன்று கிடைக்காதுன்னு ஒரு நிலைமை. ஏற்கனவே சொன்ன மாதிரி சகோதரனுக்கு ஒன்றுமே கிடைக்காது. அதில் நான் போடலை கிடைக்காத ஒன்றை. எப்போ கிடைக்காது? இறந்து போன ஆளுக்கு வந்து மகனோ மகளோ தந்தையோ இருந்தால், இறந்து போன ஆளுக்கு என்ன இருக்குது? மகனோ மகளோ தந்தையோ இருந்து அதோட சகோதரனும் இருந்தால் சகோதரன் வாரிசு கணக்கில் எடுக்க மாட்டோம், கணக்கே கிடையாது அவருக்கு. அப்போ எப்போ கிடைக்கும் என்று கேட்டால், மகன் மகள் தந்தை இவங்கெல்லாம் இல்லாமல் இருக்கணும். அப்படி இல்லாமல் இருக்கும் பொழுது அதை 2ஆக பிரிக்கணும். சகோதரன் மட்டுமே இருக்கிறானா, கூட சகோதரி இருக்கிறாளா? சகோதரன் மட்டுமே இருந்தால் அதுக்கு ஒரு கணக்கு,
சகோதரனும் சகோதரியும் இருந்தால் அதுக்கு ஒரு கணக்கு. அப்போ சகோதரி அது போட்டிருக்கேன் பாருங்கள், மகன் மகள் சிகப்பு கலராக போட்டது அந்த வாரிசில் யார் யார் இருக்கிறாங்கங்கிற விஷயம். ப்ளூ கலராக கொடுத்துருக்கிறது அவனுக்கு கிடைக்கிற பங்கு விஷயம். அப்போ ஒருத்தன் இறந்து போயிட்டான், அவனுக்கு சகோதரன் அதோட சகோதரன் தான் இருக்கிறான், அவனுக்கு மகன் இல்லை, இறந்து போனவனுக்கு மகள் இல்லை, இறந்து போனவனுக்கு தந்தை இல்லை, சகோதரியும் இல்லை, இவன் மட்டும்தான் இருக்கிறான் என்றால் அம்புட்டும் எடுத்துகிட்டு போயிட வேண்டியதான். வேறு வாரிசுகள்லாம் வரக்கூடாது. சித்தப்பா பெரியப்பா அவன் அதெல்லாம் பேசக்கூடாது. சகோதரன் இருந்துட்டான் என்று சொன்னால் அவனுக்கு தான் எல்லாமே அவனுக்கு போய் சேர்ந்துடும். எப்போ கிடைக்கும்? கூட சகோதரி இல்லாட்டி தான். அப்போ இறந்தவனுக்கு என்ன செய்கிறாங்கன்னா, இறந்தவனுக்கு சகோதரன் இருக்கிறான், மகனும் இல்லை, மகளும் இல்லை, தந்தையும் இல்லை, ஆனால் கூட 2 அக்காவோ தங்கச்சி இருக்கிறாங்க. அப்படி இருந்தால் எல்லாத்தையும் அவன் எடுத்துக்கிற முடியாது. ஆம்பளைக்கு 2 பொம்பளைக்கு 1 கொடுத்துட வேண்டியது. அப்போ சகோதரனுக்கு எத்தனை பங்கு கிடைக்குது? 2 நிலைமை ப்ளஸ் 0 1 3 நிலைமை. 2 நம்ம போட்டிருக்கிறோம். அந்த கிடைக்காதுன்னு ஒன்று இருக்குல்ல, கிடைக்காதுங்கிற கணக்கு எடுத்துக்கிட்டால் என்னமாச்சு, அது 3 நிலைமை இருக்கிறது. இப்போ சகோதரனுடைய கணக்கு இந்த படத்தை அப்படி போய் டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்கிறதுக்குன்னு கேட்டால் போட்டால் கூட எடுத்துக்கலாம். நீங்கள் இது மாதிரி எழுதிக்கிற கூட செய்யலாம். அதுக்கு தான் நிப்பாட்டி வச்சே செஞ்சுருக்குது. சரி, அப்போ யார் யாருக்கு பார்த்துருக்குறோம்? தந்தைக்கு பார்த்துருக்குறோம். சரியா? தந்தைக்கு 3 நிலைமை இருக்குது. சகோதரிக்கு 3 + 1 இல்லைங்கிற நிலைமையும் சேர்த்தால் 4. நான் 3 தான் போட்டிருக்கிறேன், கிடைக்காதுங்கிறது நான் போடலை. அது இல்லைங்கிறது என்ன ஒரு நிலைன்னு சொல்லி, ஆனால் கணக்குப்படி பார்த்தா 4 தான். சகோதரிக்கு இல்லைங்க எதுவுமே கிடைக்காதுங்கிறது ஒரு நிலைமை, கிடைக்கிறது 3 வகையில் கிடைக்கும். இது ஒரு வகை. அடுத்து என்னென்னு கேட்டால், சகோதரன் ஆம்பளை அவன் இருக்கிறான்னு சொன்னால், இந்த வாரிசுகள் மகன் தந்தை இப்போ மகள் இருப்பார்கள்னு சொன்னால் சகோதரனுக்கு ஒன்றும் இல்லை, அது இல்லைங்கிற விட்டுருவோம். இருக்கிறத எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் இவன் மட்டும்தான் இருக்கிறான், இவனுக்கு அக்கா தங்கச்சிலாம் இல்லை. இறந்து போன ஆளுக்கு என்ன இல்லை? சகோதரி இல்லை, சகோதரன் மட்டும்தான் இருக்கான். எல்லாத்தையும் எடுத்துக்கிற வேண்டியதான். அசபா அப்படி எடுத்துகிட்டு போயிடுவான். சகோதரனும் சகோதரியும் கலந்துருக்கிறாங்க, ஆணுக்கு 2 பெண்ணுக்கு 1, எப்படி பிரிச்சுக்கிறது? இது 3 பேருக்கு பார்த்துட்டோம் கணக்கு. அடுத்தது கணவன். இறந்தது பெண்ணு, கணவன் இருக்கிறார். கணவன் இருந்தால் அவருக்கு என்ன பங்கு? அவருக்கு 2 வகையான பங்கு கிடைக்கும். அந்த கணவர் இருக்கிறாரு, இறந்து போன அந்த அம்மாவுக்கு பிள்ளை இருக்கிறாங்க. இவருக்கு பிள்ளை இருக்கிற கணக்கு இல்லை. இவருக்கு வேறு பொண்டாட்டி மூலம் பிள்ளை இருந்தாலும் இது கணக்கில் வராது. சொத்துக்கு உரியவருக்கு தான் பிரச்சனை. இப்போ சொத்துக்குரிய இறந்து போயிடுறாரு, அவருக்கு ஒரு கணவன் இருக்கிறாங்க, உசுரோடு இருக்கிறாரு. அவருக்கு அந்த அம்மாவுக்கு ஒரு பிள்ளையும் இருக்கிறது. பிள்ளைங்கிறது போட்டால் ஆம்பளை பிள்ளை 2க்கு பொது, மகன் மகள்னு போட்டால் அப்படி பிரித்து பார்க்கணும். பிள்ளைன்றது நான் போட்டிருக்கிறேன். பிள்ளைக்கு என்ன அர்த்தம்? ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை. இறந்து போன அந்த அம்மாவுக்கு புருஷன் இருக்கிறார் உசுரோட, அவன் அந்த அம்மாவுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது, அதில் அந்த அம்மாவுக்கு ஆம்பளை பிள்ளை இருக்குது. 2ல் எது இருந்தாலும் சரி அப்படி இருப்பார்கள் என்று சொன்னால் கணவனுக்கு கிடைக்கக்கூடிய பங்கு என்னவாயிரும்னா, பிள்ளை இருந்துட்டால் 4ல் 1 25% அவனுக்கு கிடைக்கும். 4 பங்கு வச்சு. அப்போ கணவன் இறந்து போன மனைவி இறந்துட்டாங்கன்னு சொன்னால் கணவனுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 4ல் 1 கிடைக்கும். இப்போ இறந்து போன அந்த அம்மாவுக்கு பிள்ளை இருந்தால், இறந்து போன அந்த அம்மாவுக்கு பிள்ளை கிடையாது, கணவன் மட்டும்தான் இருக்கிறாங்க. வேறு வாரிசு இருப்பாங்க, அது பிரச்சனை இல்லை. கணவனுடைய பங்கை குறைக்கிறது பிள்ளையை மட்டும்தான் குறைப்பாங்க. பாப்பா அம்மா அண்ணன் அதெல்லாம் இருந்தாங்கன்னு சொன்னால் இருக்கலாம். கணவனுடைய பங்கு குறைவதற்கு அது அவங்க தடையாக நிற்க மாட்டாங்க. தகப்பன் இருக்கிறது, தாய் இருக்கிற காரணத்தினால கணவனுக்கு கிடைக்கிறது கூடுமா குறைய மாட்டா, குறையாது. அப்போ இந்த யாரை கொண்டு பாதிப்பு ஏற்படும் அதை மட்டும் தான் நான் போட்டிருக்கிறேன். இப்போ சரியா? இப்போ கணவன் இருக்கிறான், அது இறந்து போன ஆளுக்கு பிள்ளை இருக்குது, காவாசியாக்கு. கணவன் இருக்கிறான், இறந்து போன அந்த அம்மாவுக்கு பிள்ளை இல்லை, பாதியை கொடுத்துரு. 2ல் 1னா பாதி, 50%. அப்போ கணவனுடைய பங்கு 2. என்ன பங்கு? கணவனுடைய பங்கை யார் குறைப்பாங்கன்னா பிள்ளைகள் தான் குறைப்பாங்க. யாருடைய பிள்ளைகள்? இறந்து போனவருடைய பிள்ளைகள். வேறு இந்த இறந்து போன ஆளுக்கு பாப்பா அம்மா யார் விட இருந்துட்டு போகிறாங்க, அவங்க இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி இதுதான் கணக்கு இவருக்குள்ளது. பிள்ளை இருக்கிறத மட்டும் வச்சு தான் இவருடைய பங்கு என்ன செய்யப்படும்? முடிவு செய்யப்படும். இறந்தவருக்கு கணவர்
பிள்ளை கணவர் இருக்கிறாங்க, ஆனால் அந்த இறந்து போன அம்மாவுக்கு என்னையில் பிள்ளை இல்லை என்று இருந்தால் பாதி கிடைக்கும். இறந்து போன அம்மாவுக்கு பிள்ளை இருந்துச்சின்னு சொன்னால் அவங்களுடைய கணவருக்கு என்ன கிடைக்கும்? கால்வாசி கிடைக்கும், 4/1 கிடைக்கும், 25% கிடைக்கும். இதெல்லாம் முன்னாடி உங்களுக்கு சொன்னது தான், இந்த படம் மாதிரி போட்டு சொல்லலையே தவிர சும்மா பாடமாக சொல்லியிருக்கிறோம். சரி, அடுத்தது மனைவி. மனைவிக்கு என்ன சட்டம் என்று கேட்டால், இப்போ ஆம்பளை இறந்து போயிடுறாரு, அவருக்கு மனைவி, அந்த ஆம்பளைக்கு புள்ள இருக்குது. இந்த மனைவிக்கு பிள்ளை வேறு கணவன் மூலம் பிறந்த பிள்ளை இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி, அது கணக்கு கிடையாது. இறந்து போனவருக்கு தான் கணக்கு. இறந்து போனவருக்கு மனைவி, அவருக்கு வேறு மனைவி மூலமாக பிறந்த பிள்ளையோ இந்த மனைவி மூலமாக பிறந்த பிள்ளையோ இருக்கலாம். பிள்ளை இருக்குதா, இறந்து போனவருக்கு பிள்ளை இருக்குதான்னு பார்க்கணும். இறந்து போனதுக்கு பிள்ளையும் இருக்குது மனைவியும் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அப்போ என்ன செய்யணும்? பிள்ளை இருக்கிற காரணத்தினால் பிள்ளைக்கு எல்லாம் கொடுக்க வேண்டியிருக்குல்ல, அதனால் அவங்களுடைய பங்கு என்ன செய்யும்னா 8/1 மாறிக்கிறோம், 12.5% ஆகிக்கிறோம். அதாவது அந்த இறந்து போனவருடைய சொத்தில் 8 பங்கு வச்சு 1 பங்கு யாருக்கு கொடுப்போம்? மனைவி கொடுப்போம். பிள்ளைகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்குள்ள சட்டப்படி அதை பார்த்துக்குருவோம். அதானே. சரி, பிள்ளை இல்லை, இறந்து போன ஆளுக்கு இறந்து போன ஆம்பளை இறந்து போயிட்டாரு, அந்த ஆம்பளைக்கு பிள்ளை கிடையாது, மனைவி மட்டும்தான். அப்படி இருந்தால் அப்போ 4/1 25% கிடைக்கும். மனைவிக்கு 2 நிலைமை நல்லா வச்சுக்கிறங்க. இந்த கலராக சிவப்பு கலராக கொடுத்துருக்கிறது யார் இருந்தால் அந்த மனைவியுடைய பங்கு கூடுமோ குறையுமோ அவங்க. அப்போ சிகப்பு கலராக இருக்கிற எதை குறிக்கும்? யாரை கொண்டு பங்கு கூடுமோ குறையுமோ அவங்கள குறிக்கிறதுக்கு தான் அந்த கலரை போட்டிருக்கிறோம். என்ன கிடைக்குமோ அதை நீல கலராக கொடுத்துருக்கோம். சரி, அடுத்தது இறந்து போன ஆளுக்கு மகள் இருக்கிறாங்க. மகள் இருந்தால் வேறு வாரிசுகளும் இருப்பாங்க, அது பிரச்சனை கிடையாது. இப்போ நம்ம சொல்லக்கூடிய நிலைமை இருந்தால் மட்டும்தான் பங்கில் மாற்றம் வரும். மகளும் இருக்கிறாங்க, வாப்பா இருக்கிறாங்க, வேறு யாரோ இருப்பாங்க, இருந்துட்டு போகிறாங்க, அதுக்குரிய பங்கு அவங்களுக்குள்ளே கொடுக்க வேண்டியதுதான். மகளை பாதிக்கக்கூடிய மகளின் பங்கில் மாற்றம் ஏற்படக்கூடியதுன்னா 3 நிலை மகளுக்கு இருக்கிறது. அதாவது இறந்து போன ஆளுக்கு மகள் இருக்கிறாங்க, மகன் இல்லை, வேறு வாப்பா மூலம் இருந்துட்டு போகிறாங்க, அது பிரச்சனை இல்லை. மகள் இருக்கிறாங்க, மகன் இல்லை, அதாவது ஒத்த பொம்பளை பிள்ளை தான் வாரிசு. அப்படி இருந்தால் அவருக்கு பாதியை கொடுத்துடணும். ஒருவர் இருந்தால், மகள் ஒருத்தி மட்டும் இருக்கிறாங்க, அந்த மகனுக்கு கூட பிறந்த ஆள் என்ன இல்லை, அண்ணன் தம்பி கிடையாது. அப்படி இருந்தால் மகளுக்கு எவ்வளோ, ஒரு மகள் மட்டும் இருந்தால் பாதி, மீதி என்ன வேறு வாரிசு இருப்பாங்க கொடுப்போம், அது தனி விஷயம். ஒரு வாரிசு இல்லைன்னா திருப்பி அவருக்கே கொடுத்துருவோம், எல்லாத்தையும் கொடுத்துருவோம், அது ஒரு விஷயம். சரி, மகள் மகள் இருக்கிறாங்க, ஆம்பளை பிள்ளை கிடையாது, மகள் தான் இருக்கிறாங்க. ஆனால் நிறைய மகள் இருக்கிறாங்க, 2 இருக்கிறாங்க, 5 இருக்கிறாங்க, 10 இருக்கிறாங்க, 3 இருக்கிறாங்க, இப்படி 1க்கு மேலே. அப்போ ஒரு ஆள் இறந்து போன ஆளுக்கு 1க்கு மேல் மகள் இருக்கிறாங்க, ஆனால் மகன் கிடையாது. வேறு வாரிசு இருப்பாங்களே இல்லையா, அது பிரச்சனை கிடையாது, இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி இவங்களை அது பாதிக்காது. 1க்கு மேலே இருந்தாங்க. அப்போ என்ன செய்யணும்? 3/2 கொடுத்துடணும். 3 லட்ச ரூபா வச்சுட்டு இறந்தவர் வீட்டுக்கு போனார்னு சொன்னால், இந்த 2 மகள் இருந்தாங்கன்னு சொன்னால் என்ன செய்யணும்? 2 லட்ச ரூபா அவங்கள்ட்ட கொடுத்துடணும். ஈஸியாக கணக்காக 3 லட்சத்தை சொல்கிறான். எவ்வளோ ரூபா கணக்கு இருந்தால் நான் டிவைட் பண்ணி கொடுத்துட முடியும். சரி, இப்போ மகள் இருக்கிறாங்க, மகளோட மகனும் இருக்கிறாங்க இறந்து போனவருக்கு. இறந்து போன ஆளுக்கு ஆம்பளை பிள்ளையும் இருக்குது, பொம்பளை பிள்ளையும் இருக்குது. அப்படி இருக்குமே, ஆனால் இறந்தவர் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, இறந்தவர் ஆம்பளையாக இருக்கலாம், வாப்பாவாக இருக்கலாம், அல்ல அம்மாவாக இருக்கலாம். இறந்தவர் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவருக்கு மகளோட மகன் இருக்கிறாங்க. எத்தனை மகள் எத்தனை மகன் கணக்கு கிடையாது. ஒரு மகள் இருந்தாலும் சரி, 5 மகள் 3 மகன் இருந்தாலும் சரி, 3 மகள் 5 மகன் இருந்தாலும் சரி, இதில் 10 அதில் 10 இருந்தாலும் சரி, அது கணக்கு கிடையாது. மகன் கலந்து இருந்து விட்டால், அதாவது இறந்து போன ஆளுக்கு ஆம்பளை பிள்ளை மட்டும் பொம்பளை பிள்ளை மட்டும் இல்லாமல் ஆம்பளை பிள்ளையுமாக சேர்ந்து இருந்தால் அப்போ என்ன கணக்கு என்றால், அவளுக்கு இந்த பாதி 3/2 சொல்லக்கூடாது. அப்போ மிச்சத்தை பங்காளிகள்லாம் கொடுத்து முடிச்சுட்டு மிச்சம் வரும்ல, அதை எடுத்து ஆம்பளை அவனுடைய சகோதரன் இருப்பான்ல, இறந்து போனவுடைய மகன், அவனை அவனுக்கு 2 பங்காகவும் மகளுக்கு 1 பங்கு ஆக்கிற வேண்டியதுதான். 4 ஆம்பளை பிள்ளை இருந்தாங்கன்னா 8 பங்கு ஆக்கிற வேண்டியது. 4 பொம்பளை பிள்ளை இருந்தாங்கன்னா 4 பங்கு 12 பங்கு வச்சு இவங்களுக்கு 2 பங்கு, அவங்களுக்கு 1 பங்கு, இப்படி கொடுத்துடணும். ஆணுக்கு 2 பெண்ணுக்கு 1, இது கணக்கு.
இந்த மகளுக்கு வந்து 0 வராது, வழங்குதா? மகளுக்கு கிடைக்கும், இப்போ எப்படியும் கிடைச்சி தீரும். ஒன்று பாதி கிடைக்கும், அல்லது 2/3 கிடைக்கும், அல்லது வந்து மகனுக்கு கிடைக்கிறதுல பாதி கிடைக்கும், அதாவது சகோதரனுக்கு கிடைக்கிறதுல பாதி கிடைக்கும். இது மகளுக்கு உள்ள நிலைமை. அடுத்தது மகனின் மகள் இருக்கிறான். ஒரு மகனுக்கு மகள் பேத்தி. பேத்தி கிடைக்குமா என்று கேட்டால், மகனின் மகளுக்கு கிடைக்கிறதா இருந்தால் மகள் இல்லாட்டி பேத்திக்கு வராது. நல்லா யோசிச்சுக்கிறணும். பொதுவான ஒரு ரூலை நீங்கள் மனசில் விளங்கிக்கிறேன்னு. இப்போ தகப்பனாருக்கும் பாட்டனார் இருக்கிறார். தகப்பனாருக்கு கிடைக்கிற அதே பங்கு பாட்டனாருக்கு கிடைச்சிரும். ஆனால் தகப்பன் இல்லாமல் இருக்கணும். அதாவது ஒருத்தருக்கு இறந்த ஆளுக்கு வாப்பாவும் இருக்கிறாரு, தாத்தாவும் இருக்கிறாரு. அப்படின்னா வாப்பாவுக்கு தான் பங்கு, தாத்தாவுக்கு கிடையாது. இவர் இறந்துட்டார், தாத்தா இருக்கிறாரு, வாப்பாவாயிருவார். அவர் வாப்பாவுக்கு என்ன, தகப்பனுக்கு என்ன பங்கு போட்டோமோ அது யாருக்கு போயிடும்? வாப்பாவுக்கு போயிடும். அதே மாதிரி தான் மகளுக்கு ஒரு பங்கு போடுறோம். இப்போ மகள்ங்கிற கேட்டகிரியே இல்லை. மகன் இருந்தார், அவர் இருந்தார்னா மகனை எடுத்துக்கிடுவார். மகனுடைய மகள் தான் இருக்கிறாங்க. மகன் இருந்தார்னு வைங்க, மகன் இருந்தால் அவனுடைய பிள்ளை கிடைக்காது. அதாவது அவள் பெற்றவங்க இருக்கும்போது அவங்க பிள்ளைகளுக்கு கிடைக்காது. மகனின் மகள் என்று போட்டால் என்ன அர்த்தம்னு கேட்டால், மூத்தா போயிட்டான் முன்னாடியே அர்த்தம். மகனின் மகள்னு போட்டால் ஒரு ஆள் இறந்துட்டார், இறந்தவருடைய மகன் அவருக்கு முந்தைய மூத்தா போயிட்டான். ஆனால் யார் இருக்கிறா? பொம்பளை பிள்ளை தான் இருக்குது, பேத்தி தான் இருக்குது இறந்தவருக்கு. அவர் பேத்தி இருக்கும்போது அவருக்கு நேரடி மகளும் இல்லை, நேரடி மகளும் இல்லாமல் இருக்குது. அப்படி இருந்தால் அப்போ என்ன கணக்கு? அப்போ ஒருவருக்கு 2/1 கொடுக்கணும். ஒரு மகள் இருந்தால் 2/1 பாதி 50%. ஒரு பேத்தி இருக்கிறாங்க, ஒருத்தர் இறந்துட்டார், இறந்தவருக்கு மகள்ங்கிற கேட்டகிரியே இல்லை. வேற ஆளுக்கு இருப்பாங்க, அப்பா அம்மாலாம் வந்துட்டு போகிறாங்க. இந்த மகன்கிற வகையில் யாருமே இல்லை, மகள்ங்கிற வகையில் யாருமே இல்லை. யார் தான் இருக்கா? மகனுடைய மகள் மட்டும்தான் இருக்கிறான். அவங்களுடைய நேரடி வாரிசு வேறு யாரும் இல்லாமல் இருக்கணும். இறந்து போனாலுக்கு வந்து தந்தை இருப்பதோ தாய் இருப்பதோ இந்த அவருடைய கணக்கை பாதிக்காது. யார் இருக்கக்கூடாது? இறந்து போனாலுக்கு மகனே இருந்தாங்கன்னு வைங்க, மகன் இருக்கும்போது என் மகனுடைய மகள் கொடுக்க போகிறோம், கிடைக்காது. அப்போ மகள் இருந்துட்டேன்னு வைங்க, மகள்ங்கிறது வந்து பேத்தியோட ஒரு படி கூட உள்ளவங்க. மகள் இருந்தால் மகளுக்கு கிடைக்குமே தவிர பேத்தி கிடைக்காது. அப்படி ஒரு கணக்கு இருக்கிறதுனால இப்போ நான் சொல்கிறதுல என்னென்னா, மகனின் மகள்னு அர்த்தம் நல்லா விளைவிக்கணும். மகனின் மகள் என்று சொன்னால் மகள் இல்லாமல் இருக்க வேண்டும், அந்த மகனும் இல்லாமல் இருக்க வேண்டும். யாருக்கு? இறந்து போன ஆளுக்கு மக வந்து முன்னாடியே மூத்தா போயிருக்கும், அதில் மகளை பெறாமல் இருந்திருப்பார். அதே நேரத்தில் மகன் இருந்தால் மகன் மூத்தா போயிட்டான், பேத்தி தான் இருக்குது. அப்படி இருந்தால் அவளுக்கு என்ன கிடைக்கும்னா, மகளுடைய இடத்துக்கு ஏந்துருவான். மகனுடைய மகள் யாருக்கு எந்த இடத்துக்கு வருவா? மகனுடைய மகள்னு வர்றாள்ல, அவள் மகளுக்கு என்ன சட்டம் படிச்சிங்க? ஒரு ஆளுக்கு பாதி, 1க்கு மேலே இருந்தால் 3/2 படித்தோம்ல. ஒரு மகளுக்கு பாதி, 1க்கு மேலே மகள் இருந்தால், மகன் இல்லாமல் இருந்து அப்படி இருந்தால் என்ன செய்யும்? 3/2ன்றோம்ல. இந்த 2 அதுதான், இந்த மாதிரி கிடைச்சிரும். இந்த இருக்கு பாருங்க, இது 2ல் என்ன இருக்குது? அப்போ இது மகனின் மகள் நான் போட்டது நீங்கள் அர்த்தம் கரெக்டாக விளைக்கிறேன்னு. எந்த ஒரு ஆளுக்கு போட்டாலும் அவருக்கு மேலே ஆள் இருக்கும்போது அவருக்கு கிடைக்காது. மகன் பேரன் வாயை திறக்க முடியாது, மகன் தான் இருக்கான இவங்க. மகன் இல்லாட்டி தான் பேரன்கிறவன் வாரிசுக்கு வர முடியும். அது மாதிரி மகனுடைய மகள் பேத்தி, நான் மகனும் வாங்கிட்டு பேத்தி வாங்குவாங்களா? அப்போ மகனின் மகள் என்று நம்ம போட்டால என்ன அர்த்தம் என்று கேட்டால், மகனும் இல்லை மகளும் இல்லை. அது நல்லா குறிப்பிட்டிருக்க பாருங்க. மகனின் மகள் என்று சொன்னாலே மகன் இல்லைன்னு அர்த்தம். அவங்களுக்கு எப்படி கிடைக்கும்னா, மகள் இல்லாவிட்டால் இறந்து போன ஆளுக்கு இந்த பேத்தி தான் இருக்கிறது, நேரடியான மகள் இல்லை என்றால் இவ தான் மகள். இப்போ ஒரு மகளுக்கு என்ன கிடைக்கும்? பாதி, 2/1. 2/1ன்னா 50% கிடைச்சிடும். சரி, இல்லை, மகனுடைய மகள் தான் இருக்க, மகனும் இல்லை மகளும் இல்லை, மகனுடைய மகள் தான் இருக்கிறாள். அப்படி இருந்தால் 1க்கு மேலே இருக்கிறாங்க, 2 பேத்தி 3 பேத்தி இருக்கிறாங்க. பேத்தின்னா வீட்டு பேத்தி இல்லை, மகன் வீட்டு பேத்தி நினைக்கிறேன். அதுதான் மகனின் பேத்தின்னு நான் போடலை. எதுக்கு போடல? பேத்தினா 2 பேரும் குறிக்கும்ல. அதாவது மகளுடைய மகளும் பேத்தி தான்.
மகனுடைய மகளும் பேத்தி தான். மகளுடைய மகளுக்கு கிடைக்காது, மகனுடைய மகளுக்கு தான் கிடைக்கும். அதனால தான் பேத்தின்னு போடாமல் மகனின் மகள் என்று போட்டிருக்குது. அப்போ மகனுடைய மகன் இல்லாமல் மகனின் மகள் இருக்கிறாங்க என்று சொன்னால் ஒரு ஆள் இருந்தால் பாதி, ஒன்றுக்கு மேலே இருந்தால் எவ்வளவு? 3/2 கொடுத்துருவோம். சரி, அப்போ இறந்து போன ஆளுக்கு வந்து ஒரு மகன் இருக்கிறாங்க. இப்போ இறந்து போன ஆளுக்கு என்ன இருக்குது? ஒரே ஒரு மகன் இருக்கிறாங்க, அதோடு இந்த பேத்தியும் இருக்குது. அப்போ என்ன நிலைமை? அதை நிமிஷம் நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம்.